question என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 2022ல கேட்ட பியூட்டிஃபுல்லான question. In a meter bridge experiment, the null point is at a distance of 30 cm. Okay, so நம்ம அப்படியே given எழுதிக்கலாம் பாருங்க. இங்க ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. Null point, which means the balancing length. சரிங்களா? ஸோ எந்த பாயிண்ட்ல கேல்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ நல் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ எல் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டரா இருக்கு. சரிங்களா? ஃப்ரம் ஏ. ஓகே, ஸோ ஏல இருந்து நல் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு 30 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. இஃப் a resistance of 16 ohm is connected in parallel with resistance y. ஓகே, ஸோ y அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது கூட என்ன பண்றாங்க அப்படின்னா 16 ohm ரெசிஸ்டன்ஸை parallel கனெக்ஷன்ல கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, 16 ohm ரெசிஸ்டன்ஸை என்ன பண்றாங்க, parallel கனெக்ஷன்ல கனெக்ட் பண்றாங்க. அப்போ y will be equal to 16 ohmன்றது எனக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்கலாம். The null point occurs at 50 centimeter. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ல பண்ணும்போது null point L1 எனக்கு எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர்ஸ்ல வருது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 30 சென்டிமீட்டர்ல இருக்கும்போது எனக்கு null point வந்துருது. அடுத்து இப்போ y கூட ரெசிஸ்டன்ஸை parallel கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 50 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது null பாயிண்டா எனக்கு கிடைக்குது. The value of resistance y is resistance y யோட வேல்யூ என்ன, சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா unknown resistance கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம unknown resistance கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியுமா? ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? என்னது? R1 by R2 will be equal to L by 100 minus L அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? ஓகே, ஸோ இந்த இடத்துல R1 அப்படிங்கிறது எக்ஸை குறிக்குது, R2 அப்படிங்கிறது ஒய்யை குறிக்குதா? சரியா? அப்போ R1 will be equal to X, R2 will be equal to Y, which will be equal to L by 100 minus L. அப்போ Lக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், 13 போட்டுக்கிறேன், by 100 minus 30, so which is 70. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 3/7 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சொல்யூஷன் பார்ட் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ 3/7 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. சரியா? சார் இந்த y அப்படிங்கிறது எதுவுமே ஆட் பண்ணாததுக்கு முன்னாடி. சரியா? ஸோ y அப்படிங்கிறது x by y அப்படிங்கிறது எந்த ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணாததுக்கு முன்னாடி நார்மலாக ஒய்யோட ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டுமே எனக்கு 3/7 அப்படின்றது. x by y will be equal to 3/7, which means the ratio. x 3 இருக்கும்போது y வந்து 7 இருக்கும் அப்படிங்கிறது ரேஷியோ. இப்போ y கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா y கூட 16 ohmஸை நான் parallel கனெக்ட் பண்றேன். அப்போ parallel கனெக்ட் பண்ணும்போது y வந்து இட் இஸ் ஆல்ரெடி a ரெசிஸ்டர். இதை parallel கனெக்ஷன்ல இருக்கும்போது எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்குமா? அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் x by 16 plus y இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? L by 100 minus L. ஓகே, இந்த இடத்துல L அப்படிங்கிறது L1 குறிக்குதா? அதாவது இந்த y கூட இன்னொரு ரெசிஸ்டன்ஸை parallel கனெக்ட் பண்ணும்போது எனக்கு பேலன்சிங் லென்த் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 50/50 இருக்கு. சரிங்களா? ஸோ இது கேன்சல் அவுட் ஆனால் எனக்கு 1 வரும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் 1 and 2 டிவைட் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு y வந்து என்னன்றது தெரிஞ்சு. ஸோ டிவைடிங் 1/2. ஸோ நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னன்னு கிடைக்கும்? ஸோ x by y into 16y by 16 plus y into x அப்படின்னு கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3/7க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y is equal to 64/3 ohms அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும், which means ஆப்ஷன் C will be the right answer for this question. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேலன்சிங் லென்த். சரிங்களா? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அதிலலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ஸோ இட் இஸ் ஆல்சோ எ மீட்டர் பிரிட்ஜ். சரிங்களா? ஸோ இதிலலாம் நம்ம வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ எஸ் போய் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் நீட்டோட 2021ல கேட்ட ஒரு இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். இன் அ பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்யூட் எ செல் ஆஃப் EMF ஓகே 1.5 volt gives a balance point at 36 cm. ஸோ இங்கே பேலன்சிங் லென்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா given என்னன்றதை எழுதிக்கிட்டே வரலாம். சரிங்களா? in a potentiometer circuit a cell of EMF 1.5 volt. okay, so EMF 1 which will be equal to 1.5 volt gives a balance point at 36 cm. சரிங்களா? அப்போ L1 will be equal to 36 cm. okay, if another cell of EMF 2.5 volt which is EMF 2 எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட்டா இருக்கு. ஓகே, replaces length of the wire. okay, so replaces length of the wire L2
என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேலன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபார்முலா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா இதுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். EMF will be equal to IRL அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ EMF is directly proportional to L அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ எனக்கு 2 EMFs இருக்கா? ஸோ இந்த 2 EMFையும் நான் கம்பேர் பண்ணலாமா? ஸோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் போடுறேன் பாருங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா EMF1 by EMF2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா L1 by L2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ EMF1 will be equal to 1.5 by EMF2 will be 2.5. L1 அப்படிங்கிறது 36, L2 அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் L2னே வச்சுக்கிறேன். ஸோ L2 எனக்கு என்னவா இருக்கும்? 36 into 2.5 by 1.5. அப்போ L2 will be equal to 60 centimeters. So option C will be the right answer for this question. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்கள் புக்லேயே இருக்குது. நார்மலாக SCRT புக்ஸ்லேயே வந்து இருக்குது. கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸ் அண்ட் சம்ஸ் வந்துட்டு நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Given circuit shows a uniform straight wire AB of 40 centimeters. சரிங்களா? ஸோ AB ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 centimeter. Length fixed at both ends in order to get a zero reading. Okay, so zero reading எங்க கிடைக்கணும்? galvanometer G ல கிடைக்கணும். Okay, so galvanometer G ல எனக்கு zero reading அப்படிங்கிறது கிடைக்கணும். Okay, so the free end of J is to be placed from the end B at. Okay, so என்ன கேட்குறாங்க அப்படின்னா galvanometerல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் எப்போ கிடைக்கும்? கரண்ட் அது வழியாக ஃப்ளோ ஆகாட்டி கிடைக்கும். ரெண்டு சைடில் ரெண்டு இடத்துல வந்து பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எனக்கு ஜீரோவாக இருக்கும். அப்போ galvanometerல எனக்கு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஜாக்கியை வச்சு எந்த பாயிண்ட்ல அந்த ஒயர்ல நகர்த்தும் போது எந்த பாயிண்ட்ல அந்த ஒயர் வந்து வரும்போது எனக்கு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கியூவன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது 40 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ R1 அப்படின்றது கொடுத்துருக்காங்களா? எஸ், 8 ohms. R2 அப்படிங்கிறது எனக்கு 12 ohms அப்படின்றது எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ ஏஜே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதோட லென்த் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஜேபி அப்படின்றதோட லென்த் எனக்கு என்னவா இருக்கும்? 40 மைனஸ் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இது ரிலேட்டடாக எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? ஸோ ஏஜே வில் பி ஈக்குவல் டு எல், ஜேபி வில் பி ஈக்குவல் டு 40 மைனஸ் எல். கரெக்டா? ஸோ ஃபார்முலா என்னப்பா? ஸோ ஃபார்முலா பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியும் பாருங்க. ஸோ R1 by R2 will be equal to L by 100 minus L. ஓகே, இந்த இடத்துல 100 கிடையாதுப்பா. இந்த இடத்துல total length of the wire is 40. அப்போ 40 minus L. அப்போ R1 will be equal to 8 by 12 will be equal to L by 40 minus L. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பிளேசஸ் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்னென்னு கிடைக்கும்? 12L will be equal to 8 into 40 minus L இருக்குமா? ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா L is equal to எனக்கு 16 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ L is equal to 16 சென்டிமீட்டர் தான் ஆன்சரா சார்? கிடையாது. ஜாக்கியை எந்த இடத்துல, அதாவது ஃப்ரம் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து ஜேவை ஜாக்கியை 16 சென்டிமீட்டர் வைக்கணும். எனக்கு பிலேருந்து எவ்வளோ தூரத்தில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிலேருந்து கேட்குறாங்க, ஃப்ரம் பி அப்படின்னு கேட்கறதுனால ஓகே, ஸோ 40 மைனஸ் எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ 40 மைனஸ் எல், ஸோ விச் மீன்ஸ் விச் இஸ் 40 மைனஸ் 16 எனக்கு எதா இருக்கும் அப்படின்னா ஸோ 40 மைனஸ் 16 இஸ் எனக்கு 24 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 24 ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது நீ 2024 கேட்ட கொஸ்டின். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. A value of R in the given circuit when there is no current in the 5 ohm resistors. So எனக்கு பாருங்க இந்த இடத்துல ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 ohmல எனக்கு ஜீரோ கரண்ட் எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த இடத்துல galvanometer நான் பிளேஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் எப்போ கிடைக்கும்? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்போது கிடைக்கும். எனக்கு இதுக்கான ஃபார்முலா எனக்கு தெரியும். ஃபார்முலா நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P by Q will be equal to R by S. அதாவது ratio of P. ஸோ இது P, இது Q அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது R, இது S. ஸோ இதோட ரேஷியோவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும்போது
எனக்கு நடுவில் இருக்க ரெசிஸ்டராக இருந்தாலும் சரி கேல்வனோமீட்டராக இருந்தாலும் சரி எனக்கு அந்த இடத்துல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்யூஷன் போட்டுக்கிறேன். ஓகே, 1/r எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2/4க்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இப்போ நான் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆர் வில் பி என்ன அப்படின்றத நான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஆர் வில் பி 2 ohms. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் D will be the right answer for this question. ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இஃப் த galvanometer G does not show any deflection, அதாவது galvanometer G அதில் எந்த டிஃப்ளெக்ஷனுமே இல்லை. இந்த சர்க்யூட் ஷோன் the value of R is given by R ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே 2 வோல்ட் ஒரு செல்லை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்எல்ஸ் ஒரு பேட்டரியை கனெக்ட் 2 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஜீரோ கேல்வனோமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்னா அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகலன்னு அர்த்தமா? கரெக்டுங்களா? கரண்ட் அந்த வழியாக பாஸ் ஆகலாம். அப்போ கரண்ட் இந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இது ஒரு இந்த ரெசிஸ்டர்லையும் இந்த 2 வோல்ட் பேட்டரிக்கும் இடையிலான அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்குமா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கேல்வனோமீட்டர் ஆரோட வேல்யூ என்ன, ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 வோல்ட் அந்த இடத்துல 2 வோல்ட் பாஸ் ஆகுதுன்னு தெரியும். அப்போ 2 வோல்ட் பாஸ் ஆகும்போது அந்த ரெசிஸ்டரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஆர்எஸ் அப்படிங்கிறது அப்படின்னா இந்த பர்டிகுலர் லூப்பை வச்சு நான் இந்த சம்மை சால்வ் பண்ணலாமா? அப்போ இந்த பர்டிகுலர் லூப்பில் எனக்கு 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 ரெசிஸ்டர் எதில் கனெக்ட் ஆயிருக்கு? சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ நான் சொல்யூஷன் போட்டுக்கிறேன். சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எனக்கு 400 + R அப்படின்றது வருமா? கரெக்டுங்களா? அப்போது வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் எனக்கு என்னவா இருக்கும்? 2 வோல்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ நான் இதில் நான் KVL அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ KVL நான் அப்ளை பண்ணுறேன். கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லாவை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை KVL அப்ளை பண்ணும்போது எனக்கு +10 வோல்ட். ஓகே, ஸோ KVL கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லா எனக்கு என்னன்னு தெரியும்ல? என்னது? sum of algebraic sum of product of current and resistance will be equal to the total EMF included in the circuit. கரெக்ட்டுங்களா? included in the circuit. அப்போ 10 volt இந்த இடத்துல will be equal to என்னது? algebraic sum of product of current and resistance. current and resistance ஓட product எனக்கு என்னவா இருக்கும்? voltage இருக்கும், which is 400 VR. okay, so 10 volt will be equal to V400 plus 2 அப்படின்னு இருக்கும். அப்போ 10 will be equal to, அப்போ V400 எனக்கு என்னவா இருக்கும்? V400 will be equal to எனக்கு 8 வோல்டேஜாக இருக்கும். சரிங்களா? கிளியரா? இப்போ கரண்ட் அக்ராஸ் 400 ohms. கரண்ட் அக்ராஸ் 400 ohms எனக்கு என்னவா இருக்கும்? கரண்ட் அக்ராஸ் 400 ohms வந்துட்டு எனக்கு I is equal to V400 by R400 இருக்கும். கரெக்டா? which is 8/400 எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/50 ஆம்பியர்ஸ்க்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ கரண்ட் இதில் எப்படி இருக்கும்? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறனால கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸை வச்சு நான் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வழியாக சேம் கரண்ட் தான் எனக்கு ஃப்ளோ ஆகுமா? அது வழியாக பாஸ் ஆகிற வோல்டேஜ் தெரியும், அது வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் எனக்கு தெரியும். இப்போ அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள். ஸோ ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா VR/IR இருக்கும். கரெக்டாக? ஸோ VR அப்படிங்கிறது 2, I அப்படிங்கிறது 1/50. ஸோ which will be equal to 100 ohms. ஸோ R will be equal to 100 ohms. ஓகே, ஸோ இது 2023 கேட்ட பியூட்டிஃபுல்லான கொஸ்டின், which is 100 ohms. ஸோ ஆப்ஷன் D will be the right answer for this question. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 15 சம்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இன்னும் சில சம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒர்க் ஷீட்டாக வந்து சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட கான்செப்ட்ஸ் ப்ளஸ் நீட்டில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இன்னும் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு 1 ஷார்ட் வீடியோ ப்ளஸ் நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.